அத்தியாயம் 6. தேவயானியின் திருமணம். ஒரு நாள் வனத்தில் தேவயானியும் அசுரகுல கன்னியரும் விளையாடி பின் அங்கிருந்து குளத்தில் நீராடி கழித்தவாறு இருந்தனர். அப்போது காற்று வீசியமையால் குளக்கரையில் இருந்த அனைவரின் ஆடைகளும் ஒன்றாக கலந்தன. குளித்து முடித்து கரையேறிய தேவயானியும் அசுரகுல அரச கன்னியரும் தங்களது ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தனர். அப்போது விருஷபர்வராஜனின் குமாரத்தி தெரியாமல் தேவயானியின் ஆடையை எடுத்து உடுத்திவிட்டாள். இதை கண்டதும் தேவயானி, ஏய் அசுர பெண்ணே, மரியாதை என்பது சற்று மரியாதவளா நீ? ஒரு சீடனின் மகள் எப்படி குருவின் குமாரத்தியுடைய ஆடையை உடுத்திடலாம் என்று கேட்டாள். இவ்வாறு பாதி கோபமாகவும் பாதி கேலியாகவும் தேவயானி கேட்டாலும் அசுரகுல ராஜகுமாரியான சர்மிஷ்டை கடும் கோபம் கொண்டாள். அடியே தேவயானி, என் தந்தை விருஷபர்வராஜனின் முன்பாக நாள்தோறும் உன் தந்தை தலை வணங்குவதை நீ அறியாதவளா? என் தந்தை கொடுப்பதை வாங்கிடும் யாசகனின் மகள்தானே நீ? பிராமண குலத்து பெண்ணே, துதிக்கப்படும் ராஜகுலத்து பெண் நான். பொருட்களை பிறருக்கு கொடுக்கும் ஜாதியை சேர்ந்தவள் நான். நீ பிச்சை எடுத்து பிழைப்பை நடத்தும் ஜாதியை சேர்ந்தவள். நீயா என்னை ஏசுகிறாய் என்று பலவாறாக கடுஞ்சொற்களை கூறினாள். வாய் வார்த்தையில் துவங்கிய சண்டை வலுக்க துவங்கியது. இதனால் கோபம் மிகுந்த தேவயானியின் கன்னத்தில் ஊங்கி அறைந்த சர்மிஷ்டை அவளை அருகில் இருந்த நீரற்ற கிணத்தில் தள்ளினாள். தேவயானி கிணற்றில் விழுந்து இறந்தாள் என எண்ணிய சர்மிஷ்டையும் பிற அசுரகுல ராஜ கன்னியரும் அரண்மனைக்கு திரும்பி சென்றனர். கிணற்றில் சர்மிஷ்டையால் தள்ளப்பட்டு விழுந்த தேவயானி மேலேறி வர இயலாது கிணற்றுக்குள் தவித்துக் கொண்டிருந்தாள். அப்போது பரதகுலத்து யயாதி சக்கரவர்த்தி வனத்தில் வேட்டையாடி கொண்டிருந்தான். வேட்டையாடியதால் உண்டான களைப்பும் தாகமும் மேலிட தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி வனத்தில் அலைந்து திரிந்தான். தற்செயலாக தேவயானி விழுந்திருந்த கிணற்றை அடைந்து அதனுள் எட்டி பார்த்தான். கிணற்றுள் பேரழகு வாய்ந்த பெண்ணொருத்தி இருக்க கண்டு வியந்து யயாதி அவளிடம், பெண்ணே, யார் நீ? எவரது மகள் நீ? எந்த குலத்தை சேர்ந்தவள்? எப்படி இந்த கிணற்றுக்குள் நீ விழுந்தாய் என்று வினவினான். அதற்கு கிணற்றுக்குள் இருந்த தேவயானி, நான் அசுரகுல குருவான சுக்ராச்சாரியாரின் புதல்வி. என் பெயர் தேவயானி. என்னை கிணற்றினுள் இருந்து தூக்கிவிடுங்கள் என்று கூறி தன் கையை நீட்டினாள். கிணற்றுக்குள் இறங்கிய யயாதி தேவயானியின் கரத்தை பற்றி தூக்கிவிட்டான். கிணற்றிலிருந்து யயாதி சக்கரவர்த்தியின் உதவியால் வெளிவந்த தேவயானிக்கு அசுரராஜனின் நகருக்கு திரும்பி சென்றிட மனமில்லை. சர்மிஷ்டையின் நடந்தையால் மனம் நொந்து கொண்ட தேவயானி தன் தந்தையிடம் செல்லாது வேறு எங்காவது சென்று விடுவதுதான் நல்லது என எண்ணினாள். பின் தன் எதிரே நின்றிருந்த யயாதி சக்கரவர்த்தியுடன், பிராமண பெண்ணான என் வலது கரத்தை நீர் பிடித்தீர். உம்மை பார்த்தால் சாந்தியும் கீர்த்தியும் சக்தியும் பெற்றவராய் தெரிகிறது. நீர் யாராக இருந்தாலும் சரி, நீரே என் கணவனாவீர் என்று வேண்டினாள். அது கேட்ட யயாதி, பெண்ணே, நானோ சத்திரிய குலத்தவன், நீ பிராமண பெண். நான் உன்னை மணப்பது எந்த விதத்தில் தகும்? உலகுக்கே ஆசிரியராக விளங்கும் சுக்ராச்சாரியாரின் பெண்ணான நீ சத்திரியனான எனக்கு எவ்விதம் உரியவளாவாய்? பெண்ணே, நீ வீடு திரும்பி சென்று விடு என்று கூறி தன் நகருக்கு திரும்பினான். அந்த நாட்களில் சத்திரிய பெண்ணை பிராமணன் மணந்திடலாம். இதை அனுலோமம் என்பர். ஆனால் பிராமண பெண்ணை சத்திரியன் மணப்பது பிரதிலோமம் எனப்படும். அனுலோமம் ஏற்கப்பட்டது, பிரதிலோமம் மறுக்கப்பட்டது. வனத்தில் இருந்த தேவயானி தன் வீட்டிற்கு திரும்பி சென்றிட மனமின்றி அங்கிருந்த மரத்தடியில் வருத்தம் மிகுந்தவளாய் நின்றிருந்தாள். விளையாட வேண்டி வனப்பகுதிக்கு சென்ற தன் பேரன்புக்குரிய மகளான தேவயானி வெகு நேரமாகியும் திரும்பி வராமையால் சுக்ராச்சாரியார் கவலை கொண்டார். பெண்ணொருத்தியை வனத்திற்கு அனுப்பி பார்த்து வர கூறினார். அப்பெண்ணும் தோழியருடன் தேவயானி வனத்தில் எங்கெல்லாம் செல்வாளோ அங்கெல்லாம் சென்று தேடி பார்த்துவிட்டு இறுதியில் தேவயானி நின்றிருந்த மரத்தடிக்கு சென்று சேர்ந்தாள். மன வருத்தம், கோபம் ஆகியவற்றால் கண்கள் சிவந்து நின்று கொண்டிருந்த தேவயானியை பார்த்து அப்பெண் என்ன நடந்தது என வினவினாள். பெண்ணே, நீ விரைந்து சென்று என் தந்தையிடம் கூறு. இனி விருஷபர்வனின் நகரத்துக்குள் நான் நுழையேன் என்றுரைத்து தன்னை தேடி வந்த பெண்ணை தேவயானி திருப்பி அனுப்பினாள். தன் மகளின் நிலையை அறிந்த சுக்ராச்சாரியார் மிகவும் வருந்தினார். பின் வனத்தில் அவள் இருந்த இடத்தை அடைந்த சுக்ராச்சாரியார், மகளே, துக்கம், சந்தோஷம் இவை இரண்டும் வெளி நிகழ்வுகளில் இல்லை
என்பதை உணர்ந்திடு. நீ எவரிடம் கோபம் கொள்ளாதே. அடுத்தவரின் குணதோஷம் நமக்கு எந்த விதத்திலும் தீங்கினை இழைக்க முடியாது என்று கூறினார். ஆனால் தேவயானி, தந்தையே, என் குற்றங்கள் குணங்கள் ஆகியவை இருந்தவாறே இருக்கலாம். அதற்கு நான் தானே அதிகாரி. உன் தந்தை அரசர்களை துதி செய்து பாடுபவன் என்று விருஷபர்வனின் மகள் கூறியது உண்மைதானோ? அவர்களிடம் யாசித்து கையேந்தி பிழைப்பது உன் தந்தை என்று அவள் சொன்னாலே. எவ்வளவோ நான் பொறுமையாக இருந்தும் அவள் பலமுறை இப்படி திமிருடன் பேசினாளே. அது மட்டுமா, என்னை அடித்து கிணற்றில் தள்ளினாள். அவளின் தகப்பன் அதிகாரம் செய்யும் ஊரில் நான் வாழ்வதா? ஒருபோதும் என்னால் முடியாது என்று உரைத்து கோபமும் துக்கமும் ஒரு சேர அழுது புலம்பினாள். மகளின் புலம்பலை கேட்ட சுக்கராச்சாரியார், மகளே தேவயானி, ஸ்தோஸ்திரம் செய்வோனின் மகள் அல்ல நீ. யாசகம் செய்து பிழைப்பவன் உன் தந்தை அல்ல. உலகமே போற்றும் ஒருவனின் மகள் நீ. இதை அந்த தேவேந்திரனும் அறிவான். விருஷபர்வனுக்கும் இது நன்றாக தெரியும். ஒழுக்கமுடையவன் தன்னுடைய குணங்களை தானே போற்றி புகழ்வதில் வருத்தம் கொள்வான். எனவே நானே என்னை பற்றி அதிகமாக ஏதும் சொல்ல இயலாது. எழுந்து வா. பொறுமையுடன் இருப்பதுதான் உனக்கு நன்மையளிக்கும். வீட்டிற்கு செல்வோம் வா என பலவாறாக கூறி தேற்றினார். அப்போது தேவயானி, தந்தையே, நான் சிறு பெண்ணாக இருந்தாலும் தாங்கள் கூறும் தர்ம சூட்சுமத்தை நான் அறிவேன். எது எப்படி இருந்தாலும் ஒழுக்கமும் மரியாதையும் இல்லாதவர்களிடம் தாங்கள் இருப்பது நல்லதல்ல. ஒழுக்கமற்றவர்கள், தவறியவர்கள் எவ்வளவு தனவான்களாக இருந்தாலும் அவர்கள் சண்டாளர்களே. அவர்களுடன் எக்காரணம் கொண்டும் சாதுக்கள் இருக்கக்கூடாது. விருஷபர்வனின் மகள் கூறிய சொற்களால் கடையப்படும் அரணிக்கட்டையை போன்று என் மனம் கொதிக்கிறது என்று சுக்கராச்சாரியாரிடம் கூறினாள். இனி தன் மகளை தான் சமாதானப்படுத்த இயலாது என்பதை உணர்ந்த சுக்கராச்சாரியார் உடனே விருஷபர்வனிடம் சென்றார். அரசவையில் வீற்றிருந்த அவனிடம், விருஷபர்வனே, ஒருவன் செய்யும் பாவம் உடனடி பலனை தராது. ஆனால் அது முடிவில் குலத்தையின் வேரையே அறுத்துவிடும். ஒரு பாவமும் அறியாதவனும் எனக்கு பணிவிடை செய்த சீடனும் பிரகஸ்பதியின் மகனுமான கசனை உன் அசுரர்கள் கொண்டு பலமுறை கொன்றாய். அதனையும் நான் பொறுத்து கொண்டேன். மானமே பெரிதாக எண்ணும் என் மகள் தேவயானி உன் மகளால் அவமானப்படுத்தப்பட்டதுடன் பாழும் கிணற்றிலும் தள்ளப்பட்டாள். ஆதலால் அவள் இந்நகருக்குள் வர விரும்பவில்லை. அவளில்லாது நானும் இங்கு இருப்பது இயலாது. எனவே உன் நாட்டை விட்டு நானும் வெளியேறுகிறேன் என்று கூறினார். சுக்கராச்சாரியார் கூறியதை கேட்டதும் விருஷபர்வராஜன் திடுக்கிட்டு, குருதேவா, தாங்கள் கூறியவற்றை நானும் கேட்டேன். ஆனாலும் நான் ஒரு பாவமும் அறியாதவன். தாங்கள் என்னையும் இந்த நாட்டையும் விட்டு நீங்கி சென்றால் நான் அக்னி பிரவேசம்தான் செய்ய வேண்டும் என்றான். விருஷபர்வராஜனே, நீயும் உன் அசுரகுலமும் அக்னியிலோ அல்லது ஆழ்கடலிலோ விழுந்து உயிரை மாய்த்து கொண்டாலும் என் மகளின் துக்கத்தை என்னால் தாங்கிட இயலாது. என் உயிரினும் மேலான என் மகளை நீ சென்று சமாதானப்படுத்திவிடு. அவ்வாறு இல்லாவிடில் உன்னை விட்டு நான் பிரிய போவது நிச்சயம் என்று உறுதிப்பட சுக்கராச்சாரியார் கூறினார். உடனே விருஷபர்வராஜன் தன் பரிவாரங்கள் தொடர்ந்து வர வனப்பகுதியில் தேவயானி இருந்த மரத்தடிக்கு சென்று சேர்ந்தாள். அவளது காலில் விழுந்து சமாதானப்படுத்த முயன்றும் பலன் ஒன்றும் இல்லாமல் போனது. முடிவில், அசுரகுல ராஜனே, என்னை யாசிப்பவன் மகள் என்று கேவலமாக கூறிய உன் மகள் சர்மிஷ்டை என் பணிப்பெண்ணாக வேண்டும். என்னை என் தந்தை எந்த இடத்தில் மனம் முடித்து கொடுக்கிறாரோ அங்கு செல்லும் என்னுடன் அவளும் பணிப்பெண்ணாக வர வேண்டும் என்றாள். தன்னால் தன் தந்தைக்கு மனக்கஷ்டம் ஏற்படலாகாது என எண்ணிய சர்மிஷ்டை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு, தோழி தேவயானி எவ்வாறு விருப்பப்படுகிறாளோ அவ்வாறே நடக்கட்டும். என் தவறால் என் தந்தை அவரது குருவை இழக்க வேண்டாம். நான் தேவயானிக்கு இன்று முதல் பணிப்பெண்ணாகவே இருந்து வருவேன் என்றாள். இதனால் மனம் சமாதானம் அடைந்த தேவயானி தன் தந்தையுடன் வீடு திரும்பினாள். இந்நிகழ்வை வில்லிபுத்தூராரர் தாம் இயற்றிய வில்லி பாரதத்தில் உள்ள ஆதி பருவத்தின் குருகுல சுரக்கத்தில் 18வது பாடலில், அன்னக்காலையில் இவள் ஆனது ஆருயிர் துணையாய் முன்னிசைந்த பேரசைவினால் ஏவலின் முயல்வாள் நன்னலம் திகழ்கவி தனக்கு உரைகெழ நண்பாம் மன்னவன் தருமடரவள் இவனுழை வந்தாள் என்று கூறுகிறார். விருஷபர்வன் மகளானவள் சர்மிஷ்டை.
ஒரு சமயம் அவள் தன்னை சுக்கிராச்சாரியாரின் புதல்வியான தேவயானையை பழித்தாள் என்ற காரணத்தால் அவளை கிணற்றில் தள்ளினாள். அதற்கு விருஷபர்வனும் சம்மதித்து தன் மகளான சர்மிஷ்டையை தேவயானைக்கு பணிப்பெண்ணாக இருக்க செய்தான் என்பதுவே இப்பாடலின் பொருளாகும். நாட்கள் பல கழிந்தன. ஒரு நாள் மீண்டும் வனப்பகுதிக்கு வேட்டைக்கு என வந்த யயாதி சக்கரவர்த்திக்கு தேவயானி சந்தித்தாள். பிரபு, என் வலது கரத்தை பிடித்திட்ட நீரே என்னை மனைவியாக்க ஏற்க வேண்டும் என்று மறுபடியும் தேவயானி வேண்டினாள். ஆனால் யயாதி, பிராமண பெண்ணான உன்னை நான் இவ்வாறு மணந்திட இயலும் என்றுரைத்து தன் மறுப்பை தெரிவித்தான். முடிவில் இப்பிரச்சனையும் தீர்த்து வைக்க சுக்கிராச்சாரியால் மட்டுமே முடியும் என்று எண்ணி இருவரும் அவரிடம் சென்று முறையிட்டனர். திருமணமும் நடந்தேறியது. தேவயானியும் யயாதியும் வெகு நாட்கள் சுகமாக வாழ்ந்தனர். தேவயானியின் பணிப்பெண்ணாக சர்மிஷ்டையும் அவளுடன் இருந்து வரலானாள். ஒரு நாள் யயாதி தனிமையில் சந்தித்த சர்மிஷ்டை தன்னையும் மணந்து கொள்ளுமாறு வேண்டினாள். யயாதியும் அதற்கு சம்மதித்து தன் மனைவி தேவயானிக்கு தெரியாமல் இரகசியமாக மணந்து கொண்டான். ஒரு நாள் இவ்விஷயம் தேவயானிக்கு தெரிய வந்தது. அதனால் மிகுந்த கோபம் கொண்ட அவள் தன் நிலையை மறந்தாள். தன் தந்தை சுக்கிராச்சாரியாரிடம் சென்று சர்மிஷ்டையை யயாதி ரகசியமாக மணந்தமையால் திருமணத்தின் போது அவன் அளித்த வாக்கு, சத்திய பிரமாணம் ஆகியவற்றை பொய்யாக்கி விட்டதாக கூறி மனம் வருந்தினாள். இதனால் கடும் கோபம் கொண்ட சுக்கிராச்சாரியார் யயாதிக்கு உடனே நீ மூப்பை அடைவாகையாக என்று சாபமிட்டார். சுக்கிராச்சாரியார் இட்ட சாபத்தால் திடீரென முதுமையை அடைந்த யயாதி அவரை பணிந்து தன்னை பொறுத்து கொள்ளுமாறு பலவாறாக வேண்டினான். தன் மகனின் உயிரை காப்பாற்றியவன் யயாதி என்பதால், யயாதியே, என் சாபத்தால் மூப்பை நீ அடைந்தாய். என் சாபத்தை நானே மாற்ற முடியாது. ஆனாலும் வேறொருவனின் சம்மதம் பெற்று உன் மூப்பை நீயே மாற்றிக்கொள்ளலாம். அவனது இளமையை நீ அடைந்து அவனுக்கு உன் மூப்பை தரலாம் என கூறி அவனை ஆசிர்வதித்தார்.